கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நான் உங்கள் சகோதரி மெஸ்ஸி. என்ன வாக்கியம் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு தருகிற வசனம் செப்பனியா 3வது அதிகாரம் 19வது வசனம். நுண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். இதுதான் கர்த்தர் நமக்கு தருகிற வசனம். பொதுவாக நம்ம ஆண்டவருடைய அழைப்பு பெற்றவர்களை நம்ம ஆராய்ச்சி செய்யும்போது ரொம்ப மனுஷங்களால் புறக்கணிக்கப்பட்டவர்களாக இருப்பாங்க. அல்லட்டா ஏதோ ஒரு காரியத்தில் பலவீனப்பட்டவர்களாகத்தான் இருப்பாங்க. அப்படிப்பட்டவர்களை தான் நம் தேவாதி தேவன் தேடி வந்து அழைத்து தம்முடைய ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி வருகிறார். ஆமாங்க, உதாரணத்துக்கு சொல்லணும்னா தாவீதை அவனுடைய பெத்த தகப்பனே ஒதுக்கினார். ஆனால் அப்படிப்பட்ட தாவீதை தான் நம் தேவாதி தேவன் சேர்த்து கொண்டார். யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் விரோதியாக கருதி எகிப்தியரிடத்தில் விற்று போட்டார்கள். அப்படிப்பட்ட யோசேப்பை தான் தேவன் தெரிந்து கொண்டார். இன்றைக்கு நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அது எனக்கு தெரியாது. ஒருவேளை நீங்கள் பலவீனப்பட்டு இருக்கலாம், அல்லது மாம்சிகத்தில் பலவீனப்பட்டு இருக்கலாம். இப்படிப்பட்டவளாக இருக்கிறனே, எத்தனை தடவை நானும் இந்த பாவத்தை விட முடியாமல் தவித்து கொண்டு இருக்கிறேனே, நான் தேவனிடத்தில் அறிக்கை எடுக்கிறேன். திரும்பவும் அதில் நான் ஜெயம் பெற முடியலையே என்று சொல்லி கலங்கி கொண்டு இருக்கிறீர்களோ, அல்லது மனுஷர்களால் புறக்கணிக்கப்பட்டு உங்களை துச்சமாக எண்ணி மதிக்கிற மக்கள் மத்தியில் வசித்து கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை கண்டாலே ஆகாது என்று சொல்லி ஒதுக்குகிறவர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களோ, உங்களை தான் கர்த்தர் இன்றைக்கு அழைத்து சேர்த்து கொள்வார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்டவர்களைத்தான் தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். ஆமாங்க, இன்றைக்கு உங்களையும் கூட இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிற உங்களை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலங்காதீங்க. கர்த்தர் ஒரு நோக்கம் வைத்திருக்கிறார். அதை உங்களுடைய வாழ்க்கையிலே செயலாற்றுவார். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆமாங்க, இப்படிப்பட்ட பலவீனப்பட்ட உங்களை கர்த்தர் காண்டாமிருகத்துக்கு ஒத்த கொம்புடையவர்களாக உங்களை உயர்த்துவார். கர்த்தர் தாம் இந்த வார்த்தை ஆசீர்வதிப்பார். ஆகவே